Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Karthipuram, South India's biggest 200-acre township in Coimbatore. Premium, commercial and residential plots. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். சிவபெருமான் நெற்றிக்கண்ட தோன்றவர் தான் முருகப்பெருமான். எங்க தான் நெற்றிக்கண்ல இருந்து வந்தார். அப்ப சிவசத்துவத்தை யாராவது புரிஞ்சிக்க முடியுமா? முடியாது. தன்னுடைய பரிபூர்ண அருளை கொண்டு ஒருத்தர் அனுப்புறாரு, ஒரு கேரக்டர் அனுப்புறாரு. அதான் முருகப்பெருமான். இந்த இரு பிறவிகளுமே ஆண் பெண் கலப்பில்லாம பிறந்தவங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பல பேட்டியில சொல்லியிருப்பேன், இந்த ஆண் பெண் கலப்பில்லாம வந்த கேரக்டர்களுக்கு வலிமை அதிகம். நம்ம ஈசனுக்கு மட்டும்தான் நெற்றியில கண்ணு இருக்கும், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கறத நம்ம படத்துல பார்த்தோம். 7 சக்கராஸ் இருக்குல்லம்மா, 7 சக்கராஸ் முக்கியமான சக்கராஸ் இல்ல, நம்மளுக்குமே இருக்குமா? எல்லாருக்குமே உண்டுமா. சிவன் பரம்பொருள், எளிதில் அணுக முடியாது. அப்ப எல்லாருமே வேதனைப்படும் போது சித்தில மகான்லாம் வேதனைப்படுறாங்க. ஐயா சிவனே உன்னை நெருங்க முடியல ஐயா, எப்படின்னு யாராலும் நெருங்க முடியாது, அது வேற விஷயம். என்னதான் நீங்க தவ வலிமை சித்தர் மகான முடியும் வந்தாலும் ஒரு எல்லை கூட உண்டு. அப்போ இவ சிவன் பாதத்தை அடையணும், சிவனுடைய நோக்கத்தை போய் நமக்கு அவர் கிட்ட போய் சேரணும், அந்த மோட்ச பிரிவு அடையணும்னா நீங்க டேரக்டா சிவன் கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க யாரும் உயர்ந்தவனும் கிடையாது, யாரும் தாழ்ந்தவனும் கிடையாது. என்ன குழந்தைன்றதுனால என்கிட்ட அறிவில்லைன்னு நீ முடிவு பண்ணக்கூடாது. அவர் பெரிய ஆளுன்றதுனால அவருக்கு அறிவு அதிகமாக முடிவு பண்ண முடியாது. நான் குழந்தையா இருந்தாலும் எனக்கு விஷயம் தெரியுது, நீ உட்காரு, என்கிட்ட உட்காரு, என்கிட்ட உபதேசம் வாங்கு. அப்போ முருகப்பெருமான் சிவபெருமானுக்கே அந்த தத்துவத்தை கொடுக்குறாரு. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா பாலாறு சுவாமிகள். அவரை சந்திச்சு முருகனை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? முருகன் அப்படின்னு சொன்னாலே யாருக்கு தான் பிடிக்காது? முருகா குமரா ஓடி வானா ஓடி வந்துருவாரு. ஆனா நிறைய பேர் முருகரை பக்தியா வணங்குறாங்க, முருகருக்கு நிறைய வழிபாடுகள் செய்யறாங்க. அவரை எப்படி வழிபடணும், என்ன மாதிரி வழிபடணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. என்ன சார் பண்ணணும்? அவரை மனசார வழிபடணும், எப்படி வழிபடணும்? அதாவது பொதுவான விதி, இறைவன் யார்கிட்டையும் எதுவும் கேட்கறது இல்லை, அவருக்கு தேவையும் இல்லை. இறைவனுக்கு ஏதாவது தேவையா? இல்ல, தேவையில்லை. நம்ம தேவைக்காக தான் அவர்கிட்ட போய் நிற்கிறோமே தவிர்த்து அவருக்கு எந்த தேவையும் இல்லை. படையல் அவர் பேரால போட்டு நம்ம சாப்பிட்றோம், ஆனால் அருவமாக அவருக்கு நம்ம படைக்கிறோம். சித்தர்கள் சொன்ன மாதிரி மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அது ஒரு தத்துவம், ஒரு நிலை. இப்போ இறைவனை வழிபடுறதுக்கு இப்போ நம்ம யூகேஜி எல்கேஜி மாதிரி ஆரம்ப நிலை வழிபாடுன்றது ஒரு புகைப்படத்தை வச்சு வணங்குவது. 2வது ஸ்டேஜ் கோயில் வழிபாடு பண்ணுவது, கோயிலில் போய் வழிபாடு பண்ணுவது. 3வது மனசுக்குள்ளே வச்சு வழிபடுவது. இப்படி வழிபாட்டில் நிறைய விஷயங்கள் உண்டு. முருகர் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி சொல்றதுன்னா, இந்த கலியுக தெய்வம், ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும்ல. சரி, இந்த இறை தத்துவம் இந்த அப்படின்ற விஷயத்துல நீங்க உணர்ந்து பாத்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, பிறப்பும் இறப்பும் மற்றவர். அவர் எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய தத்துவமே அவர் தான். அப்போ இந்த முருகப்பெருமான் ஏன் வராரு அப்படின்னா, ஒரு கேரக்டரா பாக்குறோம். நம்ம ஒரு அசுரன் அடிக்கிறதுக்காக வராருன்னு வச்சு, அதான் கணக்கு. அவருடைய பிறப்புடைய நோக்கமே என்ன? ஒரு அசுரரை அடிக்கிறதுக்கான விஷயம். அவ்வளவுதான் விஷயம், அவர்தான் அவருடைய விஷயங்கள் அப்படிதான். அப்போ இங்க நல்ல சக்திக்கு இணையான துசக்திகளும் உண்டு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை அழிக்கிறதுக்கு இறைவனால் அனுப்பப்பட்டவர். நல்லா புரிஞ்சு, ஒரு இறைவன் எங்கேயுமே நேரடியாக வரமாட்டார். நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து இந்த ஆன்மீகத்தில் பயணம் பண்ணீங்கன்னா தெரியும், நேரடியாக எங்கேயுமே இறைவன் வந்திருக்க மாட்டார். யோசித்து பாருங்க, எங்கேயுமே இறைவன் நேரடியாக வந்திருக்க மாட்டார். இல்லை, இப்போ இறைவன் நேரடியாக வரமாட்டார்னு சொல்லும்போது வேற ரூபமா வருவார். அதான் சொல்ல ரொம்ப எளிமையா என்னன்னா, இப்போ சிவபெருமான் நெற்றிக்கண்ட தோன்றவர் தான் முருகப்பெருமான். எங்க தான் நெற்றிக்கண்ல இருந்து வந்தார். அப்போ சிவசத்துவத்தை யாராவது புரிஞ்சிக்க முடியுமா? முடியாது. தன்னுடைய பரிபூர்ண அருளை கொண்டு ஒருத்தர் அனுப்புறாரு, ஒரு கேரக்டர் அனுப்புறாரு. அதுதான் முருகப்பெருமான். அப்போ சிவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றவர் முருகப்பெருமான். நெற்றியில இருந்த தீப்பொறியில, ஆமா தீப்பொறி நெற்றிக்கிலிருந்து வராரு, தீப்பொறி நெற்றிக்கிலிருந்து வராரு, ஆக்னேய சக்கரத்திலிருந்து வராரு. ஒரு மனிதனுடைய உச்சபட்ச ஆன்மீக நிலைன்றது ஆக்னேய சக்கரம் ஓப்பன் பண்றதுதான். அப்போ உங்களுக்கு முக்காலம் உடல் சக்தி வரும். அனைத்து உலகங்களுக்கும் டிராவல் பண்ணுற சக்திகள் எப்படி வரும்? சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஆக்னேய சக்கரம் ஓப்பன் ஆனாதான் வரும். அதான் இயல்பு. நெற்றிக்கண் ஓபன் ஆறது உண்மைதானா? அதுதான் உண்மை. நெற்றிக்கண்ணுடைய தத்துவமே அதான். அவங்க இப்ப எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஈசனுக்கு மட்டும்தான் நெற்றியில கண்ணு இருக்கும், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கறத நம்ம படத்துல பார்த்தோம். 7 சக்கராஸ் இருக்குல்லம்மா, 7 சக்கராஸ்ல முக்கியமான சக்கராஸ் இல்ல, நம்மளுக்குமே இருக்குமா? எல்லாருக்குமே உண்டுமா. இப்ப பெண்களுக்கு எதுக்கு பொட்டு வைக்கிறவங்க? ஈஸியா உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். கண் மூலியமாக கண்ணுக்கு தனி சக்தி உண்டு. கண்கள் மூலியமாக இம்ப்ளிமெண்டேஷன் பெண்கள் ஈஸியாக பண்ணலாம், வசியம் பண்ணலாம். அதுதான் வசியத்தை தடுப்பு தான் என்ன பண்றாங்க, மஞ்சள் போடுறது, கைக்கு கண்ணுக்கு மை வைக்கிறது, இங்க பொட்டு வைக்கிறது, இது எல்லாமே அந்த ஒரு பாதுகாப்புக்கான விஷயங்கள் தான். எல்லாமே தலையில பின்னாடி கருவிகள் தான் எல்லாமே. அப்போ அந்த கண்ணுக்கு அவ்வளவு வலிமை உண்டு, நெற்றிக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அப்ப அந்த நெற்றிக்கண்ணில் தன்னுடைய சக்தியை அனைத்தையும் கூட்டி வரக்கூடிய விஷயம் தான் நெற்றிக்கண்ன்றது. சிவன் எப்பவுமே பாத்தீங்கன்னா தவ கோலத்தில் இருப்பாரு. எந்த மாதிரி கோலத்தில் இருப்பாரு? அரை கண்ணிலையில் தான் இருப்பாரு, முழு கண் தந்திருக்க மாட்டாரு. அது ஆழ்நிலை தியானம்.
பிரமாணம். முழுக்க முழுக்க பிரபஞ்சம் அவர் தான் சொல்ல உணர்த்தக்கூடிய விஷயம். பிரபஞ்சமே அவர் தான். நம்ம ஒரு உலகத்தை வச்சு இங்க சொல்லுகிறோம். 17 லோகம்னு சொன்னான் சித்தர்கள். அப்போ அதை தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சித்தர்களே சொல்லிட்டான். அப்போ அது பொய்யா எப்படி பொய்யாகும்? அப்போ முருகப்பெருமான் எங்கிருந்து வராரு அப்படின்னா சிவனுடைய நெற்றிக்கல்ல இருந்து வராரு. அக்னி புத்திரர். எப்படி அப்போ எவ்வளவு சக்தி இருக்கும்? நீங்க அந்த 2 கேரக்டர் அப்படி பிரிச்சு பார்க்கணும். அப்போ இவருடைய அண்ணன் சொல்லக்கூடிய விநாயக பெருமான் எங்கிருந்து வராரு? பார்வதி தன்னுடைய மஞ்சள்ல இருந்து வராரு வச்சுங்களேன். இது இந்த இரு பிறவிகளுமே ஆண் பெண் கலப்பில்லாம பிறந்தவங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பல பேட்டியில சொல்லியிருப்பேன். இந்த ஆண் பெண் கலப்பில்லாம வந்த கேரக்டர்களுக்கு வலிமை அதிகம், சக்தி முழுமையா இருக்கும். ஒரு ஆணுக்கு பிறந்த ஆண் மகன் முருகன் பிறந்துன்னு சொல்ல முடியாது. ஆண் பெண் கலப்பு. சிவனுக்கும் பார்வதி தான் 2 பேர் பசங்க சொல்றோம். விநாயக பெருமானும் முருகப்பெருமானும். ஆனா அவங்க 2 பேரும் கலக்காம பிறந்தவங்க. சக்தி முழு சக்தி அவங்க. அப்போ பார்வதியினுடைய முழு சக்தியை பெற்ற வடிவமாக யார் இருப்பார்? விநாயக பெருமான் இருப்பார். அப்ப சிவன் பரமஞ்சத்தினுடைய முழு சக்தியை பெற்றவர் யாரு? முருகப்பெருமான். அதுதான் முருகப்பெருமான் சொல்றோம் அவரை. ஏன்னா அவருக்கு அப்பனுக்கு பாடம் சொன்னவர். பிரணவ மந்திரத்தினுடைய ஓம் என்ற மந்திரத்துக்கு முழு அர்த்தத்தை கொடுத்தவர். ஆனானப்பட்ட பிரம்மதேவனே இப்ப சிறையில் அடைச்சவர். இப்ப இவ்வளவு பெரிய மகா சக்தி படைத்தவர். ஆனா எங்க சிக்கல் ஏற்படுதுன்னா சிவன் பரம்பொருள், எளிதில் அணுக முடியாது. அப்ப எல்லாருமே வேதனைப்படும் போது சித்தில மகான்லாம் வேதனைப்படுறாங்க. ஐயா சிவனே ஒன்னு நெருங்க முடியலையே ஐயா. எப்படின்னு யாராலும் நெருங்க முடியாது, அது வேற விஷயம். என்னதான் நீங்க தவ வலிமை சித்திர மகான முடியும் இருந்தாலும் ஒரு எல்லை கூட உண்டு. நந்தீஸ்வரர் பகவானே எங்க நிக்கிறாரு? முன்னாடி தான் நிக்கிறாரு. அவர் பேரு நந்தீஸ்வரர். ஈஸ்வரன் பட்ட வாங்கினவர். அவருக்கு அந்த கேப் தேவைப்படுது. அப்போ பரம்பொருள் அவ்வளவு சீக்கிரம் யாராலும் அடைய முடியாது. அந்த எல்லை இப்போ தொட முடியும், அவ்வளவுதான் விஷயம். அப்போ முருகப்பெருமான் இங்க குழந்தை விடுதல் கொடுக்குறாரு. அதான் இங்க ட்விஸ்ட் என்னன்னா எல்லாரும் ஈஸியா அக்சஸ் பண்றாங்க. கோபமான ஈசன் அழகான ஒரு யாருக்காக கொடுக்குறாரு? ஒரு பொம்மை பதுமைன்னு சொன்னது 6 முகம் படைத்த ஒரு முருகனை கொடுக்குறாரு. 6 முகம்ன்றது ஒவ்வொரு முறைக்கும் 6 குணங்கள் உண்டுன்னு அர்த்தம். அது நம்ம பரிச்சயத்தமா சொல்றதுதான். கோபம், சந்தோஷம், வெறுப்பு, இப்படி நிறைய நம்ம கேரக்டர்கள் இருக்குல்ல, எல்லாம் இருக்குல்ல. அந்த கேரக்டருடைய சொரூபம் தான் அவரு. அப்போ நம்ம மக்கள், கலிகால மக்கள், கலியுக மக்களுக்கு துன்பங்கள் ஒரு சில ஏற்படும் சொல்லிட்டு அந்த காலத்து விதி. அப்போ அதை நிவர்த்தி பண்றதுக்கு இங்க எளிமையாக அணைக்கக்கூடிய ஈஸியா அக்சஸ் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் அனுப்பணும் முடிவு பண்ணிட்டாரு. அந்த ஈஸியா அக்சஸ் பண்றக்கூடிய ஒரு தெய்வமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான். அப்போ இவர் சிவன் பாதத்தை அடையணும், சிவனுடைய நோக்கத்தை போய் நமக்கு அவர் கிட்ட போய் சேரணும், அந்த மோட்ச பிரிவு அடையணும்னா நீங்க டேரக்டா சிவன் கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஷார்ட்கட் ரூட்டு முருகப்பெருமான். முருகரை பிடிச்சா நீங்க சிவனை பிடிச்சிடலாம். அப்ப விநாயக பெருமாள் வழிபாடு தொடர்ச்சியாக பண்ணும்போது பார்வதி பிடிச்சிடலாம், சக்தி அடைஞ்சிடலாம். இதான் ரூட். அப்போ நான் சிவன் பக்தர், நான் முருகன் பக்தர் சொல்றதெல்லாம் அது ஒரு நிலையுமா எனக்கு பிடிச்ச விஷயம் தான் அப்படின்னு. இப்ப நீங்க எதையுமே ஒரு விஷயத்துல இருந்து எல்லாம் அதை எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒன்னு ரொம்ப எளிமையா புரிய வச்சா அப்படி சொல்றதே என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்லுவேன். நான் பெருமாளுடைய பக்தர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் ஒருவன் தான், இறை சக்தி ஒரே சக்தி தான். இப்ப நான் இட்லி சாப்பிடணும்னு நினைக்கிறேன், இட்லிக்கு ஒரே பொருள் வந்துருமா? எல்லா பொருளையும் சேர்ந்து வருமா? யாராவது ஒரு உணர்வு மட்டுமே ஒரே ஒரு உணர்வு மட்டுமே சாப்பிட்ற ஒரு ஆளை சொல்லுங்க. ஒற்றை உணர்வு யாராவது சாப்பிட முடியுமா? வாய்ப்பில்லை. ஒன்று மட்டுமே இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது யாருக்கு பொருந்தும்? ஒன்றும் இல்லை. ஒரு பழம் சாப்பிட்டு உயிர் வாழலாம், ஒரு பால் சாப்பிட்டு உயிர் வாழலாம், தண்ணி குடித்தே உயிர் வாழலாம், மூச்சு. அதான் சொல்றேன். இல்லற வாழ்க்கைக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த நிலை அடைவங்களுக்கு உணவே தேவையில்லை. காற்றே உணவாக இருக்கக்கூடிய நிலை வேறை. சராசரி மனிதனாக ஒற்றை உணவு எடுத்து உங்களால் சாப்பிட முடியுமா? முடியாது. உயிர் வாழ முடியுமா? அப்ப எல்லாம் சேர்ந்த கலவைதான் உண்டு. அப்போ எம்பெருமான் பெருமாள் எல்லாருமே ஒண்ணுதான். அரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொன்னான். எல்லாமே ஒண்ணு. நீங்க பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இவர் தான் பெரிய, அவர் தான் பெரிய. அப்படி பார்த்தா மும்மூர்த்திகளுக்குள்ள 2 பேருக்குமே 3 பேருக்கு பிரச்சனை ஏற்பட்டு அந்த காலத்தையும் நிரூபிக்க முடியாம போயிடுச்சு இல்ல. பரம்பொருளை காண முடியல யாராலையுமே. 2 பேருமே முடியலையே. உண்மை ஒருத்தர் பெருமாள் உண்மையை ஒத்துக்கினாரு. ஐயா உங்களை அடைமுடியல நல்லா பார்க்க முடியலையா? நான் உண்மையை ஒத்துக்கிட்டாரா இல்லையா? பிரம்மா தான் போய் சொன்னாரு. அப்போ 2 பேரால முடியலையே. ஐயா அவ்வளோ பெரிய ஆட்கள் அவங்க. மூர்த்திகள்ல 2 மூர்த்திலேயே இந்த பரம்பொருளை காண முடியல. யோசித்து பாருங்க, பரம்பரை அவங்களாலே முடியல. அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். அப்போ நான் போய் நான் சிவன் பக்தன், நான் பெருமாள் பக்தன், அப்படி வேணாம், சுருக்காதீங்க. எல்லாமே ஒண்ணுதான். அப்போ அந்த விஷயத்தை புரிஞ்சுங்க, யாருக்காக எதுக்காக அனுப்பப்பட்டாங்க. அப்போ முருகப்பெருமான் 6 விஷயத்துக்கு சொந்தமானவர். படை வீடுன்னு சொல்லுவோம். 6 படை வீடு. படை வீடு ஒவ்வொருத்துக்கும் அது ஒரு தத்துவம் உண்டு. அப்போ 6 குணங்களையும் ஒருங்கிணைந்து ஒரு கேரக்டரா இருக்கிற போதுதான் முருகப்பெருமான். அப்ப அந்த 6 குணங்களையும் சரிப்படுத்தக்கூடிய தன்மை உண்டான அவர்கிட்ட உண்டுன்னு. அப்போ அவரை வழிபடும் போது இந்த 6 குணங்களும் நமக்கு எது தேவையோ அதை கொடுக்கக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்கு. என்ன வேணும் கொடுப்பாரு. முருகப்பெருமான் கேட்டதை கொடுக்கக்கூடிய தெய்வம். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இப்போ இந்த சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் நீண்ட கடிய காலமா பிரச்சனை இருக்குது. சைவம் பெரிதா வைணவம் பெரிதான்னு. அது ஆன்மீகத்து
மேக்ஸிமம் அந்த எல்லை வரைக்கும் இப்போ தொட்டவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அது அங்கே எல்லாமே ஒன்றுன்னு உங்களுக்கு வந்துடும், மைண்டில் வந்துடும். அது புரியாமல் தான் எனக்கு நான் இவராள் அவரான்னு சொன்னது, அது வேற விஷயம். இது எல்லாமே போகிறதுக்காக தான் முருகப்பெருமான ஒரு அவதாரம் இருக்காரு. அப்பனுக்கு பாடம் சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய நீ அப்பாட்டாக்கராக இருந்தாலும் அப்படி ஒரு விஷயம் வருதா இல்லையா, அப்பனுக்கே படம் இருக்கிறாரு. அப்போ எதை உணர்த்துறாரு? இவங்க யாரும் உயர்ந்தவனும் கிடையாது, யாரும் தாழ்ந்தவனும் கிடையாது. என்னை குழந்தைன்றதுனால என்கிட்ட அறிவில்லைன்னு நீ முடிவு பண்ணக்கூடாது. அவர் பெரிய ஆளுன்றதுனால அவருக்கு அறிவு அதிகமாக முடிவு பண்ண முடியாது. மனிதனை முழுசாக படைச்சி இந்த உலகத்தை அனுப்பி பிரம்ம பகவான். அவருக்கு பிரணவ மந்திரம் தெரியலையே, அது குறிப்பிட்ட காமிச்சிடாரு முருகப்பெருமான் தானே. அப்போது இதுதான் புரிஞ்சுக்கணும். சின்ன வயசுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எதுவுமே நினைக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் ஒரு உருவத்தை பார்த்தோ உடைகளை பார்த்தோ முடிவு பண்ணக்கூடாதுன்ற வினத்துக்கு தான் முருகப்பெருமான். நான் குழந்தையா இருந்தாலும் எனக்கு விஷயம் தெரியுது, நீ உட்காரு, என்கிட்ட உட்காரு, என்கிட்ட உபதேசம் வாங்கு. அப்போது முருகப்பெருமான் சிவபெருமானுக்கே அந்த தத்துவத்தை கொடுக்குறாரு. அப்போ இவங்களாம் எல்லாம் கலந்த கலவை தான் பிரபஞ்சம், சிவபெருமானுடைய தத்துவம். அதில் அது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சிவன் தான் மெயின் வச்சுங்களேன். எல்லாமே சேர்ந்தவர் அவர். எல்லாத்துக்கும் டாப் அவர் தான். ஆமா, வேற வழி இல்லை, எல்லாமே அதுதான். அது வேற விஷயம். முடிவும் அவனே, தொடக்கமும் அவனே. எங்க போய் சேர்ந்தாலும் எல்லா ஆறுகளுமே கடலை போய் கலந்தாகணும். அதுல மாற்றுக்கிறது யாருமே இருக்க முடியாது. நீங்க பெருமாளை வழிபட்டாலும் முருகரை வழிபட்டாலும் அம்மனை வழிபட்டாலும் ஒரு இடத்துல போய் சேர்ந்தான் தீரணும். அது பிரபஞ்சம், அது ஒரே இடம் தான். அதில் மாற்று ஒவ்வொருத்தரும் வழி பிடிக்கும். இப்போ முருகன் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோயிலில் வந்துட்டு அந்த சிவன் கோயிலில் இருக்கிற முருகனை போய் வழிபட போறோம். முதல்ல சிவனை பார்த்துட்டு முருகனை பார்க்கணுமா, இல்ல முருகனை பார்த்துட்டு வந்து சிவன்? ஏன்னா சில பேர் நான் முருகன் பக்தன், நான் முருகனையே நேரா போய் பார்க்கறேன்னு பார்த்துட்டு வந்துருவாங்க. யாராலையும் திரும்ப சொல்றேன், எந்த இடமும் நேரடியாக அணுக முடியாது, உணரதான் முடியும். முதல் விஷயம் அது. நான் முருக பக்தர் சொல்றதுனாலே எனக்கு முருகனுடைய பரிபூர்ணம் வந்து அர்த்தமா? தன்னை உணர்ந்து முதல்ல பேச மாட்டான். அது ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன். இறைவன் மிகப்பெரியவன். முருகா அப்படின்னு கூப்பிட்டா வருவார்னா வருவார், மனமுருக அழைச்சா வருவார். இப்போ ஒரு உதாரணத்தை சொல்ல வரேன். தன்னை ஒரு முருக பக்தர் வழிபடுறது எந்த தப்பும் கிடையாது. நான் சிவன் பக்தன் சொல்றது எந்த தப்பும் கிடையாது. வைணவ பக்தன் சொல்றது தப்பு கிடையாது. அது அவங்களுடைய மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆன்மீகத்துக்கு உள்ள வரீங்க. நம்ம எல்லாம் ஒன்றா தான் சேர போகிறோம். நீங்கள் 29C வந்தால் நான் 5C வர போகிறேன், 5V வர போகிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் கேபில் இருந்தால் ஆட்டோவில் வர போகிறேன், நீங்கள் ட்ரெயினில் வந்தால் ஃப்ளைட்டில் வர போகிறேன். பட் எல்லாரும் போகிற இடம் ஒரே இடம் தானே. இப்போ கோயம்புத்தூர் போனால் எந்த ரூட்டில் வேணால் போகலாம், நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், ஆட்டோவில் போகலாம், எதில் வேணால் போகலாம். அப்படி ஒவ்வொரு ரூட் எடுத்துன்னு வரீங்க, தப்பு இல்லை. ஆனால் ஒற்றை நோக்கத்துக்காக தான் வரப்பீங்க. எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் ஒரே இடம் தான். அதில் பிரச்சனை இல்லை. அதில் யாருக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் உணர்ந்துட்டாவே ஓகே. உதாரணத்துக்கு சொல்ல வரேன், இந்த கலிகாலத்தில் நாங்கள் வாழ்ந்த இந்த காலத்துக்கட்டுன்னு வச்சுங்களேன், கிருபானந்த வாரியரோட ஒரு முருக பக்தர் இருக்க முடியுமான்னு எனக்கு கேள்வி விடும் அப்பப்போ. இன்னைக்கு நம்ம எவ்வளோ பேர் முருக பக்தராக சொல்லிக்கிறோம். என் பேரே வேலாயம் தான், நானும் மிருக நட்சத்திரம் தான் பிறந்தேன். அது ரெண்டாவது விஷயம். நானும் முருக பக்தர் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பக்தின்றது ஒரு விஷயத்தை செலுத்தக்கூடிய விஷயம். அதுக்காக மற்ற தெய்வங்களை குறை சொல்ல முடியாது. அந்த கிருபானந்த வாரியர் அவ்வளோ பேசுவார், முருகர் பக்தி டிராவல் பண்ணுவார். இன்றைய ஜென்ரேஷனுக்கு கிருபானந்த வாரியரை பற்றி தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. தெரியும் சார். தயவு செஞ்சு நெட்டில் பார்க்க சொல்லுங்க. ஐயா, என்ன முருகர் கடைசியில் என்ன மேலே தான் கொண்டு போவார்னு சொன்னார், மயிலோடு தான் கொண்டு போவாருன்னு அப்பப்போ சொல்லுவாரான் அவர். நான் சின்ன வயசு அப்போலாம் நமக்கு தெரியாது, பெரியவங்க சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாராம், என்ன முருகப்பெருமை கைவிட மாட்டார், நான் என்ன கடைசி கட்டத்தில் மேலே கூட்டின்னு போவார், என்னை மேலே கூட்டின்னு போன்னு சொல்லுவாராம். எல்லாரும் ஒரு கன்ஃபியூஷன், எல்லாரும் மேலே தானே போய் சேர போகிறோம், இல்லை வாரியர் அப்படி சொல்கிறாருன்னு. கடைசியில் விமானத்தில் போகும்போது தான் அவர் இறந்தார். எவ்வளோ பெரிய ஆச்சு, முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு பாருங்க. என்ன முருகப்பெருமான் என்னை மயிலோட மேலே கூட்டின்னு போய் தான் கூட்டின்னு போவார், நான் கீழே இருக்க மாட்டேன், மேலே போகும்போது தான் போவேன்னு உணர்த்திருக்குது அவர். இவ்வளோ பெரிய ஒரு முருக பக்தர் அவர். எப்படி தெரிஞ்சிருக்கு, எப்படி சாத்தியம்? அப்ப இரண்டரை கலத்தல். இப்ப எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டாலும் அந்த தெய்வத்தோடு நீங்க மிங்கிளாகும் போது அந்த தெய்வ உணர்வுன்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Karthipuram, South India's biggest 200-acre township in Coimbatore. Premium commercial and residential plots. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.